ஷலோம் ஷலோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த நல்ல மாலை பொழுதுல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நேற்றைய தினத்தில் இயேசுவும் நியாயப்பிரமாணம், ஜீசஸ் அண்ட் த தோரா என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். பட் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால அதை நம்ம தொடர முடியல. ஸோ திரும்பவும் நான் அதை முதலிலிருந்தே நான் அதை கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் we need the recording. யூடியூப்பில் இதில் அப்லோட் பண்ணுவதற்கு அது தேவைப்படுகிறதுனால நேற்றைக்கு பார்த்த விஷயங்களில் சிலவற்றை சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஆமென் 19ஆம் வசனம் வரை வாசிப்போம். 17 till 19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை நாம் என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள இதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், மறுபடியும் சொல்கிறேன், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு, மறுபடியும் சொல்லுகிறேன், இவைகளை கை கொண்டு, இந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எவைகளை? தோராவ, நியாய பிரமாணத்தை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே ஜெனரலாக அல்லது பொதுவாக அநேக கிறிஸ்தவர்களுடைய வியூ, காமன் வியூ என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய போதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். In fact, he replaced the teachings of the Old Testament to the New Testament teachings. அதாவது பழைய ஏற்பாட்டு போதனைகளை கர்த்தர் மாற்றி புதிய ஏற்பாட்டு போதனைகளை அவர் போதித்தார் அப்படின்றது இன்னைக்கு பலருடைய எண்ணம். அல்லது சிம்பிளா சொல்ல போனா, பழைய ஏற்பாட்டு போதனைகள் எல்லாம் நியாயப்பிரமாண போதனைகள் என்றும் புதிய ஏற்பாட்டு போதனைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் போதனைகள் அல்லது நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங் என்றும் இதை சொல்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் அவர் பிரசங்கித்த மலை பிரசங்கம், which is the longest sermon அல்லது லாங்கஸ்ட் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த பிரசங்கங்களிலே மிக நீளமான பிரசங்கமாகிய மலை பிரசங்கம் என்று மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களில் வாசிக்கக்கூடியவைகளில் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அனைத்துமே நியாய பிரமாணத்தினுடைய போதனைகளே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மேபி ஒருவேளை ஆண்டவருடைய டீச்சிங்ஸ், the way Jesus taught the Torah, நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து போதித்த விதத்திற்கும் அந்த நாளிலே ஜனங்கள் நடுவிலே நியாயப்பிரமாணத்தை போதித்து வந்த பரிசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருந்தது உண்மைதான். மறுபடியும் சொல்லுகிறேன், the way Jesus taught the Torah and the way the Pharisees and the scribes, they thought the Torah was totally different. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை சரிவர புரிந்து கொள்ளாத பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்
வசனத்தினுடைய அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்றும், இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ஆமென் தானே ஆமென் சரியான டீச்சர் என்று சொல்லி அவர் தன்னை அந்த இடத்துல பரிசேயர்களுக்கும் வேதபாதர்களுக்கும் பதிலாக தன்னை அவர் சப்ஸ்டிட்யூட்டா அவர் நிலைப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி அவரை குறித்து தவறான ஒரு மனப்பான்மையோடு அவங்க இருந்தாங்க. மறுபடியும் சொல்கிற எல்லா பரிசேயர்களும் அப்படி அல்ல. ரைட்? நீங்கள் பரிசேயர்களை குறித்து நீங்கள் படிச்சீங்கன்னா கொஞ்சம் அதை குறித்து முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா பரிசேயர்கள் யார் அப்படின்னா தே ஆர் டீச்சர்ஸ் ஆஃப் த தோரா. அவங்களும் தோராவை என்ன செய்தவங்க? இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் பிரசங்கித்தவர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க, நம்ம எடுத்து வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், பரிசேயர்கள் they were one sect of Judaism, யூத மதத்தினுடைய ஒரு பிரிவினர் தான் யாரு? பரிசேயர்கள். ஆமென். இன்ஃபேக்ட் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ரோமர்கள் ஆட்சி செய்து வந்த அந்த நாட்களிலே பரிசேயர்களுக்கென்று அதிகாரத்தை, தோராவை பிரசங்கிப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு என்னப்பட்டிருந்தது? ரோம அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டிருந்ததை யோவான் 11:48 நீங்கள் வாசிக்க முடியும். இன்ஃபேக்ட் அன்றைக்கு இஸ்ரேலில் இருந்த ஜெப ஆலயங்களிலே, சினகாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜெப ஆலயங்களிலே பரிசேயர்களுக்கு என்ன இருந்தது? பவர் இருந்தது, அத்தாரிட்டி இருந்ததை நீங்கள் யோவான் 12:42 நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஆமென். இன்ஃபேக்ட் இந்த பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கென்று காட்ஸ், அவர்களை பாதுகாப்பதற்கு அவங்க வீரர்களெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க? வச்சிருந்திருக்கிறாங்க. they had their own officers, they had their own gods. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசேயர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசேயர்களுடைய கூட்டத்தினால எழும்பின எதிர்ப்புகள் நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றின பரிசேயர்களும் உண்டு அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும்? பைபிளில் பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:31 some Pharisees they wanted to protect Jesus. இயேசுவை என்ன செஞ்சாங்க? அவங்க பாதுகாத்தாங்க. சிலர் அவரை அக்யூஸ் பண்ணாங்க. சில பரிசேயர்கள் அவருக்கு விரோதமாக என்ன செய்தாங்க? எழும்பினாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை போலவே பரிசேயர்களும் என்ன செஞ்சாங்க? நிறைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு என்று வைத்திருந்திருக்கிறாங்க. ஆமென். மார்க்கு 2:18 வாசித்து பாருங்க. பரிசேயர்களுடைய சீஷர்களும் பிசாசுகள் என்ன செஞ்சிருக்காங்க? துரத்தி இருக்கிறாங்க போன்ற காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென். ஆனால் அதே நேரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23 இதெல்லாம் பரிசேயர்களை குறித்ததான காரியங்களை நான் சொல்றேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோங்கிறார். நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, கவனிங்க ஏசப்பா சொல்றத, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறார். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. See, உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன ப்ராப்ளம்? பரிசேயர்கள் மட்டும் நியாயப்பிரமாணத்தை போதித்தார்கள், இயேசு கிறிஸ்து கிருபையின் சத்தியத்தை போதித்தார்கள் அப்படின்றது இன்னைக்கு பலருடைய எண்ணம். கிருபையின் உபதேசம் வேற, நியாயப்பிரமாணம்ன்றது வேற அப்படின்னு இன்னைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். ஆனா ஆணித்தரமாய் நான் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த கிருபையின் உபதேசம் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின கிருபையின் உபதேசம் என்பது நத்திங் பட் த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம். இவைகளை அவர்கள் எங்கிருந்து தான் போதித்திருக்கிறார்கள் என்றால் நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் போதித்திருக்கிறார்கள். அதனாலதான் பரிசேயரையும் வேதபாரகரையும் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஐயோன்னு சொல்ல காரணம் என்னன்னா, கவனிங்க, நான் போதிக்கிறபடி நீங்கள் போதிக்கவில்லை. எதை போதிக்கவில்லை? நியாய பிரமாணத்தில் தோராவில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும், ரைச்சஸ்னஸ். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே என்ன சொல்லுகிறார்? தோரா இட் டீச்சஸ் ரைச்சஸ்னஸ், நீதியை போதிக்கிறது, இரக்கத்தை போதிக்கிறது, விசுவாசத்தை போதிக்கிறது. Can you understand? Righteousness, கிருபை, இரக்கம், mercy or grace. அடுத்தது faith. இது மூணு எது போதிக்கிறது? நியாயப்பிரமாணம் போதிக்கிறது.
இவைகளை நீதியையும் இரக்கத்தையும் கிருபையையும் அதோடு கூட சேர்த்து விசுவாசத்தை நீங்கள் போதிக்கவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அநேகர் நீங்கள் நினைக்கிறீர்கள் நியாயப்பிரமாணம் இரக்கத்தை போதிக்கல, நீதியை போதிக்கவில்லை, அது முழுவதும் தண்டனை சட்டங்களால் நிறைந்ததென்றும், ஆமென், அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறீங்க. நோ, Jesus Christ himself by his own mouth he says, நீதியையும் இரக்கத்தை விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள் அப்படின்றார். இவைகளையும் செய்ய வேண்டும். எவைகளை? பரிசேயர்களும் வேதபாரகரும் போதித்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள், குறிப்பாக இங்கே தசம பாகத்தை பற்றி சொல்றார், இவைகளையும் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் போதியாத விஷயங்களை நான் போதிக்கிறேன், நீதியை போதிக்கிறேன், இரக்கத்தை போதிக்கிறேன், ஆமென், விசுவாசத்தை போதிக்கிற, இவைகளை நீங்க போதிக்கவில்லை என்று என்ன செய்கிறார்? குற்றம் சாட்டுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நம்ம ஒரு சில செஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, they didn't obey the whole law. நியாயப்பிரமாணத்தினுடைய முழு சட்ட திட்டங்களை அவர்கள் போதிக்கவில்லை. அவர்களுக்கு என்ன வசதியோ, எதுல வருமானமோ, எதை பேசினா ஜனங்களை பயமுறுத்தி வைக்கலாமோ, எதை பேசினா ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கலாமோ, அதை மாத்திரம்தான் பேசினாங்க. நிச்சயமாய் அதற்கு இயேசு கிறிஸ்து எதிர்த்து நிற்கிறார். நானும் சொல்லுகிறேன், ஆமென், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுடைய கற்பனைகள் கட்டளைகளை பேசி இன்றைக்கு இருக்கிற ஜனங்களை பயமுறுத்தி அடிமைத்தனத்திற்குள்ள வைத்திருக்கிறவைகளை இன்றைக்கு நானும் எதிர்க்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆமென், அப்படி பேசுகிறவர்களை, ஜனங்களை பயமுறுத்தி வைக்கிறவர்களை, கட்டாயப்படுத்தி பயத்தினுடைய அடிப்படையில் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை நியாயப்பிரமாண பிரசங்கிகள்னு சொல்லாதீங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் இரக்கம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் நீதி ரைச்சஸ்னஸ் இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பொதுவா இன்றைக்கு ஜனங்களை அடிமைத்தன வார்த்தைகளை சொல்லி அவர்களை பயமுறுத்தி அடிமைத்தனப்படுத்துகிறவர்களை ஒரு நாளும் நியாயப்பிரமாண பிரசங்கிகள்னு சொல்லாதீங்க. That's wrong. Don't divide the preachers into two kinds. நியாயப்பிரமாண பிரசங்கிகளும் கிருபையின் பிரசங்கிகள்னு ஏன் பிரிக்கிறேன்? நீங்க அப்படி யாரும் பிரிக்க வேண்டாம். நான் நியாயப்பிரமாணத்தையும் பேசுகிறேன், கிருபையையும் பேசுகிறேன். எங்கிருந்து? I speak from the whole Bible. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் சிலர் கிருபையை புதிய ஏற்பாட்டில் பேசுறீங்க. நான் கிருபையை முழு பைபிள்ல இருந்து நான் பேசுவேன். கிருபையின் உபதேசத்தை ஆபிரகாமுக்கு தான் தேவன் முதல்ல காண்பித்தார். Who was the first person to be saved? ரட்சிக்கப்பட்ட முதல் நபர் யார்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட முதல் நபர் யார்? ஆபிரகாம் என்பதை நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, he was against, not against all Pharisees, he was against particular Pharisees. யாருன்னா நியாயப்பிரமாணம் போதிக்கிற கிருபையையும் இரக்கத்தையும் நீதியையும் பிரசங்கிக்காதவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென் பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தவறான ஒரு மனப்பான்மை, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் உண்மைதான், பட் சிலர் இந்த நிறைவேற்றினார் என்கிற வார்த்தையை அவர் நியாயப்பிரமாணத்தை அழித்து விட்டார், முடித்து விட்டார், அத்தோடு அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்று சொல்லுகிற வாதத்தை ஆமென் நான் தவறு என்று சொல்லுகிறதுல நான் ஒரு நாளும் பயப்பட போறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் வாசித்தோமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 42. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் என்று பைபிள் சொல்லுகிறது. Jesus came to this world. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையாகிய தோராவை, நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்தும்படி அவர் இறங்கி வந்தார். அவர் மகிமையும் என்ன செய்தார்? படுத்தினார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து
நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லும் பொழுது, ஐ கேம் டு ஃபுல்ஃபில் த லா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே அதை முன்குறித்து மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த ஃபுல்ஃபில் என்ற வார்த்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். He came to fill it to the full. Fill it to the full. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் நமக்காக அவர் மரித்த பொழுது, ஆமென், நியாயப்பிரமாணம், ஆமென், ஆமென், முழுமையாக என்ன செய்தது? நிறைவேறிற்று. ஆக அவர் வருகிற வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பல ஆஸ்பெக்ட்ஸ் முழுமையடையவில்லை. என்றைக்கு அவர் வந்தாரோ அதற்கு ஒரு முழுமையை என்ன செய்தார்? கொடுத்தார். ஹல்லேலூயா. He perfected it. அது மாத்திரமல்ல, அவர் பூமிக்கு வந்த பொழுது He explained the Torah. He expounded the Torah. He amplified the Torah. அவளை பரிசேயர்களைப் போல, வேதப்பாரர்களைப் போல இல்லாம அதனுடைய சரியான அர்த்தத்தை என்ன செய்தார்? ஆமென், ஆண்டவர் மிக அழகாக விளக்கி காண்பித்தார். சரி, ஸோ இதெல்லாமே நம்ம நேற்றைக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் இருக்கிற இந்த பகுதியிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். அப்படின்னா he was talking about the whole பழைய ஏற்பாடு. அதை ஹீப்ரூவில் தனாக் என்று சொல்லுவோம். தனாக் என்றால் 3 பகுதிகள் அடங்கியது. ஒன்று தோரா என்பது முதல் 5 புத்தகங்கள். இரண்டாவது நவீம் என்று சொன்னால் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். மூன்றாவது கெட்டுவீம் என்று சொன்னால் பாடல்கள். ஸோ இவைகள் 3ஐயும் அடங்கியதை தான் எபிரேய மொழியில் தனாக் என்று சொல்வார்கள். நாம் அதை பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தையாகிலும் தோராவையாகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும், அதாவது நவீம், அழிப்பதற்காக வரவில்லை, நான் அதை என்ன செய்தேன்? நிறைவேற்ற வந்தேன் அப்படின்ற. சரி, இன்னைக்கு முதல் காரியமா நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபுல்ஃபில் பண்ணாரே, அல்லது ஃபில் இட் டு த ஃபுல் அப்படின்ற விஷயத்தை இயேசு கிறிஸ்து செய்தாரே, என்ன செஞ்சார், எதை நிறைவேற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு புதிதாக இணைந்திருக்கிறீர்கள் அல்லது நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் இதுவரை கேட்கலன்னா, நீங்கள் தயவுசெய்து என்னுடைய வீடியோஸை நீங்கள் போய் பாருங்கள். யூடியூப்பில் என்னுடைய பெயரில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. ஹல்லேலூயா. பட் ஆமாம், நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சிலருடைய செய்திகள், என்னுடைய மெசேஜஸை, நேற்று கூட ஒரு சிஸ்டர் அருமையாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் ஸோ என்கரேஜிங். ஆமாம், நான் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி செய்திகளை, அவங்க யார் எனக்கு தெரியாத, முன்ன பின்ன எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய யூடியூப்பை வாட்ச் பண்ணுறவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி செய்திகள்லாம் நாங்கள் கேட்டதே கிடையாது, மிக அழகாக வேதத்தை நாங்கள் புரிகிற மாதிரி எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னா அந்த வியூஸை பார்க்கும்பொழுது, யூடியூப்பில் வியூஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட செய்திகளை அவன் பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லையே அப்படின்னு. அவன் நான் மனசில் நினச்சிக்க, நம்ம வியூஸுக்காக நம்ம என்ன செய்யலை. நான் நிச்சயமாக ஒரு நாள் வருத்தப்பட்டதில்லை, அது என்னுடைய ஆசையும் இல்லை. என்னுடைய ஆசை என்னென்னா, ஜனங்கள் வசனத்தை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாகத்தோடு இருக்காங்களோ, தவனத்தோடு இருக்காங்களோ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல அப்படின்ற மாதிரி கதறி தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் என்ன செய்யட்டும்? ஆமென், நம்ம கொடுக்குற வசனங்களை தேடி கண்டுபிடிக்கிட்டோம், அவ்வளோதான். என்னுடைய நோக்கம் ப்ரமோட் பண்ணுறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் ரெமனன்ட் பீப்புள், அவ்வளோதான். we are remnant people, we are not majorities, we are a small remnant people. தேவனுடைய வசனத்தை ஆராயிரம். ஆமென். உண்மையாகவே உங்களுக்கான ஆச்சரியப்படுற இந்த 6 மாதம் என்னோடு கூட தினந்தோறும் உட்கார்றவங்கெல்லாம் உண்டு. I really appreciate because you have the zeal for the word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிறைவேற்றினார் அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் 613 கட்டளைகளுமா? இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், 6ஆம் அதிகாரம். எதை நிறைவேற்றினார், எதை அவை நிறைவேற்ற வேண்டியதாயிருந்தது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் பல செக்ஷன்ஸ் இருக்கு, பல பிரிவுகள் இருக்குன்றதை நான் முதல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இப்போ நிறைவேற்றினார் என்று சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனோம். பாவத்திற்கு தேவனுடைய சட்டம், தேவனுடைய லா, தோரா அல்லது நம்ம நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறோமே, பாவம் அப்படின்னு வந்தா ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின்படி அல்லது கர்த்தருடைய சட்டத்தின்படி, லாவின்படி மரணம் ஒன்றுதான் தண்டனை. எது மட்டும்தான் தண்டனை? மரணம் ஒன்றுதான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவ்வளவுதான். நீ பொய் சொன்னாலும் சரி, களவு செய்தாலும் சரி, கொலை செய்தாலும் சரி, தேவனுடைய லா, God's law says you need to die. Hallelujah. கவனிங்க, the law of God, தேவனுடைய பிரமாணம், it expects perfect obedience, not just obedience, it expects perfect obedience. ஆண்டவர் மனிதன் எதிர்பார்க்கிறது முழுமையான கீழ்ப்படிதல், அரைகுறை கீழ்ப்படிதல் அல்ல, முழுமையான கீழ்ப்படிதல், பர்ஃபெக்ட் obedience. ஆதாம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு மனிதனும் தேவனுக்கு அப்படி என்ன செய்யல, obedience, கீழ்ப்படிய முடியாததுனால நமக்கு நியாயப்பிரமாணமே விதிக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனை சட்டம் மரணம். நியாயப்பிரமாணத்தில் மாத்திரம் இல்லை, நமக்கு தெரியும், ஆதாமுக்கு அன்னைக்கே சொல்லிட்டார், நீ இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். That's it, finished. Hallelujah. So நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. Now அதே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். The gift of God is eternal life. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை மரணம். ஆனா தேவன் எனக்கு நித்திய ஜீவன் என்னவா வைத்திருக்கிறாரு? இலவசமா, கிஃப்டா வச்சிருக்கிறார். That's our God's gift. தேவனுடைய கிருபை வரமோ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதை நிறைவேற்றினார்? நீங்களும் நானும் தேவனுடைய இலவசமான கிருபை வரமாகிய அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை தான் தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்து நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, he lived a perfect life and he perfectly obeyed the Father. எதை நியாயப்பிரமாணம் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்த்துச்சோ அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முழுமையாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து, இன்ஃபேக்ட் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிவதற்கு தன்னை அர்ப்பணித்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு நாம பே பண்ண வேண்டிய பெனால்டி ஆகிய மரணத்தை நாம கீழ்ப்படியாமல் போனதுனால நான் செலுத்த வேண்டிய ஆமென் தண்டனையாகிய அல்லது நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்ததை அவர் ஃபுல்ஃபில் பண்ணார். நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த தண்டனையை அவர் நம்மேல் ஏற்றுக்கொண்டு he fulfilled the law. Hallelujah. Can you understand? எதை fulfill பண்ணாரு? நீங்களும் நானும் ரட்சிப்ப நித்திய ஜீவன் என்கிற அந்த இலவச ஈவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்ததை இயேசு fulfill பண்ணார். ஹல்லேலூயா. உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்றதை இயேசு எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவார்? களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்றத ஏசப்பா எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவார்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்றத ஏசப்பா எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவார்? அதை யார் ஃபுல்ஃபில் பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். ஹல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்பதை யார் நிறைவேற்றணும்? நீங்க தான் நிறைவேற்றணும்.
அப்போ அவர் fulfilled the law அப்படின்னு வரும்போது what he did is he satisfied the requirement of the law. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் சொல்றது புரியுதா? நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அவர் மட்டுமே செய்வதை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். மறுபடியும் சொல்றேன், அவர் மட்டுமே செய்ய வேண்டியதை அவர் செய்து முடித்து விட்டார். அதை நீங்க செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயருக்கு நிருபத்தில் நம்ம அழகா வாசிக்கிறோம். என்னோடு சேர்ந்து 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஹீப்ரூஸ் chapter 9 verse 26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒன்ஸ் ஃபார் ஆல். மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று தோரா எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை இயேசு சிலுவையில் நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதைத்தான் ஃபுல்ஃபில் பண்ணாரு, அதைத்தான் ஃபுல்ஃபில் பண்ணாரு. ஆமென். மொத்த தோராவையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படி நம்ம சொல்றதில்ல. எதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும், எதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அதை அவர் நிறைவேற்றினார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம், ஆமென், 10ஆம் வசனம். ஹீப்ரூஸ் chapter 4 verse 10. ஹல்லேலூயா. ஆமென். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம் முதல்ல. ஆமென். 10ஆம் வசனம் சொன்னா, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடிந்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து என்னவா இருப்பான்? ஓய்ந்திருப்பான். 12ஆம் வசனம். ஆமென். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் ஆமென் இருக்கிறது. பாருங்க, வானங்கள் வழியாக 14ஆம் வசனம். பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் பண்ணிக்கொண்ட அறிக்கையில் உறுதியா என்ன செய்வோம்? பற்றி என்ன செய்வோம்? இருக்க கடவோம் அப்படின்னு ஆமென். சில வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் எதை எனக்காக நிறைவேற்றி முடித்தார் அப்படின்னா, he became amen the sacrifice, amen, which the Torah required. amen. நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சமாதான பலியாக, பான பலியாக, போஜன பலியாக, இனி என்னென்ன பலிகள்லாம் இருக்குதோ அந்த பலிகளாக என்ன செய்தார்? அவர் எனக்காக ஆமென் சிலுவையை சுமந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவன் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு ஆமென் இதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். எதை ஃபுல்ஃபில் பண்ணார்னா, ஆமென் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு தோரா எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை அல்லது தேவனுடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆகவே நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்களை வழியா என்ன செஞ்சாரா? அவர் போனாராம். அன்னைக்கு இருந்த லேவியினுடைய ஆசாரியத்துவத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருஷத்துக்கு ஒரு முறை திரையின் வழியாக உட்பிரவேசிக்கணும். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து திரையின் வழியாக வானத்தையே கிழிச்சிட்டு மேலே போயிட்டார். மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திற்குள்ள நுழைஞ்சு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யூ டோன்ட் ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு சொல்லுவாங்க நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம யாரும் பலிகளை போதிக்கலை, பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லலை, விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லலை.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜீசஸ் ஃபுல்ஃபில்டு த லா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லும் பொழுது இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைவதற்கும் நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்ததை அவர் என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். அவ்வளவுதான். நாம் என்ன செய்யணும்? ஆமென் என்பதை அவரே சொல்றார் பாருங்க. 18ஆம் வசனத்தை எல்லாத்தையும் சேர்ந்து வாசிங்க. மத்தேயு 5:18. ரைட், வாசிப்போமா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும். அப்ப என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே நியாயப்பிரமாணத்தில் சில விஷயங்கள் என்ன செய்யல? நிறைவேறல. அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்த பொழுது நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறைவேறிற்று. அப்புறம் சொல்றார் பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன சொல்ற? till the heaven and earth shall pass. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், இன்ஃபேக்ட் அது ஒழிந்து போகிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருக்குங்கிறார். is talking about the continuance of the law. continuance of the law. இப்போ புரியுதா? ஒன்று, நியாயப்பிரமாணத்தினுடைய சில விஷயங்களை 17ஆம் வசனத்தின்படி அவர் நிறைவேற்றுகிறார். எதை அவர் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் என்ன செய்ய போறதில்ல? ஒழிந்து போவதில்லைன்னா அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய சில விஷயங்கள் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கும் பல சம்பிரதாயங்கள் சடங்குகளுக்கு இயேசு கிறிஸ்து செரமோனியல் லாஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். ஏன்னா அது அவரை பற்றியது. ஆனாலும் சொல்றேன், ரெண்டு விஷயங்களை நம்ம சர்ச்சில் இன்னும் செய்துட்டு தான் இருக்கோம். செரிமனியா, சிம்பாலிக்கா ரெண்டு விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆமென். ஒருவேளை அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இன்ஸ்டிடியூட் பண்ணதா இருந்தாலும், இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு சிம்பாலிக் விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. ஒன்று ஞானஸ்நானம், ஒன்று மிக்வா என்று சொல்லப்படக்கூடிய ஞானஸ்நானம். இது புதுசா யோவான் ஸ்நானன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதா? இல்லவே இல்லை. மிக்வா என்று சொல்லப்படக்கூடிய ஞானஸ்நானம் இட் வாஸ் ஆல்ரெடி தேர். அது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஊறி போன ஒன்று. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் அது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலின் வழியாய் நடந்து வந்ததை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பனையாக வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு சிம்பாலிக்கா அதை நம்ம பண்றோம்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சிம்பாலிக்கா நம்ம பாப்டிசத்தை நம்ம கடைபிடிக்கத்தானே செய்கிறோம். ஸ்டில் இட் இஸ் தேர் இல்லையா? ரெண்டாவது கம்யூனியன், அவருடைய பந்தி. கம்யூனியன் என்பது எங்கே இன்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டது? எகிப்தில் இன்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டது இல்லையா? அதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தன்னுடைய தசம பாகங்களை மெல்கிசேதேக்குக்கு கொடுக்கும் பொழுது, மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் என்ன கொடுத்த? ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசத்தையும் கொடுத்தார் என்பதை நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோமே. ஸோ இன்னைக்கும் கம்யூனியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்பாலிக்கா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் மறக்க கூடாது. அவருடைய பாடுகளை நாம் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர் வருகிற வரைக்கும் அதை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்சியா கம்யூனியன் சொல்றோம், கர்த்தருடைய பந்தின்னு சொல்றோம். பட் ஆக்சுவலி இட் வாஸ் a Passover. நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 7 பண்டிகைகள்ல முதல் பண்டிகையாகிய பஸ்காவை நாம இன்னைக்கு ஆசரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். முடிச்சு போகலைங்க. இட் இஸ் கண்டினியூயிங், இட்ஸ் ஸ்டில் தேர். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்க கம்யூனியன் சொல்லுவீங்க, நீங்க அதை வந்து பாப்டிசம்னு சொல்லுவீங்க. நான் அதை மிக்வான்னு சொல்றேன், நான் அதை பாஸ்ஓவர்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ரைட்? வார்த்தை தான் வேற. ஆமென். ஆண்டவர் சொல்றார், அவருடைய வார்த்தையினால சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போகனாலும் ஒரு எழுத்தோ ஒரு எழுத்தினுடைய உறுப்போ. ஹீப்ரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எழுத்தினுடைய உறுப்பு எவ்வளவு முக்கியம்னு. டோட்டலாக அது சேஞ்ச் ஆகிடும். தமிழில் ஒரு கால் கொடுக்கறதுக்கும் கால் இல்லாமல் இருப்பதற்கும் பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்துடுற போல எபிரேய மொழியில் ஒரு சின்ன புள்ளி இட் கேன் சேஞ்ச் த மீனிங். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆர் இம்யூட்டபிள்.
ஆமென். மறுபடியும் சொல்ற, ஆவிக்குரிய லாஸ், நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்கள் ஒரு நாள் மாறல, ஒரு நாள் மாறல. நாளைக்கு இதே நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், எக்கால சத்த பண்டிகையை நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நினைவு கூற போறோம். ஹல்லேலூயா. ரெடி ஆயிக்கோங்க. நாளைக்கு இரவு ஷப்பாத்தில் ஆமென், we are going to meditate on the feast of trumpets. நாளைக்கு மட்டும் சற்று வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா நாளைக்கு ஜூயிஷ் நியூ இயர், ரோஸ் ஹஷானா, நாளை மாலை 6 மணிக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஒரு விசேஷமான பண்டிகை, எக்கால சத்த பண்டிகை. பவுல் சொல்றாரே, கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மனுஷகுமாரன், என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதை நினைவு கூறக்கூடிய ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசுகிற பண்டிகை நாளைக்கு. ஆமென். மேபி நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கலாம். தெரியாம இருக்கிறதுனால ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் இல்லாம போகாது. இட் இஸ் இன் தி டோரா. It is in the Torah. It's Rosh Hashanah. The day the shofar has to be blown, it's tomorrow. It is still relevant. இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரணம். ஆமென். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் கூடார பண்டிகை வரிசையா வரப்போகுது. இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பண்டிகைகள்ல 4 பண்டிகைகள் நிறைவேறிவிட்டன. இன்னும் 3 பண்டிகைகள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போகல. நியாயப்பிரமாணத்தில் இயேசு கிறிஸ்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டார். இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. இட் இஸ் கண்டினியூயிங். இட் இஸ் கண்டினியூயிங். நமக்கு தெரியல அப்படின்றதுக்காக ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த 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 நரி கதை தெரியும் இல்லையா? குதிச்சு குதிச்சு பார்த்துச்சான், திராட்சை பழம் கிடைக்கலையா, சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற ரீதியில் உங்களுக்கு புரியலன்றதுக்காக, படிக்கலன்றதுக்காக, தெரியலன்றதுக்காக ஒன்றை இல்லைன்னு சொல்லாதீங்க. கிருபையை பிரசிப்பிக்குவது வேணும் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். ஆமென். கிருபையை பற்றி, பணத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு, கிருபையை பற்றி, உலக பிரகாரமான காரியங்களை பற்றி பேசுகிறவர்களுக்கு மேபி எளிதாக இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நானும் கிருபையை குறித்து பேசுகிறவன் தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. நான் ரட்சிக்கப்பட்டது இலவசமாய் அவருடைய கிருபையை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு என்னுடைய ஊழியத்தில் என்ன அதிசயமாய் நடத்தி வருகிறது அவருடைய கிருபை. ஆனால் கிருபை அப்படின்ற போர்வையில் நான் செய்ய வேண்டிய காரியத்தை, நான் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நான் நிறைவேற்றாமல் தப்பிப்பதற்கு கிருபை கொடுக்கப்படலை என்பதை புரிஞ்சுக்குங்க. எதை இயேசு கிறிஸ்து ஃபுல்ஃபில் பண்ணார்? ஜீசஸ் அண்ட் தோரான்ற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். அவர் எதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அதை அவர் நிறைவேற்றினார். 2வது 15ஆம் வசனத்தின்படி, 18ஆம் வசனத்தின்படி இன்னும் சில நியாயப்பிரமாணத்தினுடைய வசனங்கள் ரெலவெண்டாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும், எதை பற்றி சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்றாரு. இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதையாகிலும் மீறி. அப்போ நமக்கு தான் சொல்ற, இந்த வசனத்தை நமக்கு சொன்னாரா, பரிசேயர்களுக்கு சொன்னாரா? எப்படி நீங்க எடுக்க போறீங்க? அப்படின்னா பைபிளில் இருக்கக்கூடிய எந்த வசனத்தை நமக்கு அப்ளை பண்ணவே முடியாதே. ஆண்டவர் உங்களுக்கு தானே சொல்றாரு, எனக்கு தானே சொல்றாரு. இந்த கற்பனைகள் என்று எதை சொல்கிறார்? இஸ் ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் a new commandment? புதிய கட்டளை ஏதாவது சொல்றாரா? ஒரு இடத்துல அது சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை நான் சொல்றேன். அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டைம் இல்லை, நம்ம நாளைக்கு நாம பார்ப்போம். எக்ஸாக்ட்லி when Jesus says that I am giving you a new commandment, அவர் என்ன கொடுத்தாருன்றதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எல்லாவற்றிலும் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி. எதில் உள்ள கற்பனைகள்? பிரமாணத்தில் உள்ள கற்பனைகள். ஒன்றை மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் என்ன செய்வான்? பெரியவன் என்ன செய்வான்? எண்ணப்படுவான் என்று மிக அழகாக ஆண்டவர் நினைச்சார் சொல்றார். அப்போ நமக்கு தான் சொல்றார் ஆண்டவர், ஆமென் ஸ்தோத்திரம், கற்பனைகளை மீறாதீங்க, அதை போதிங்க, கற்றுக் கொடுங்கன்றாரு. நியாயப்பிரமாணத்தை போதிங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? விருத்த சேதனம் பண்ண சொல்றாரா? நோ. நியாயப்பிரமாணம் என்பது விருத்த சேதனம் மட்டும் கிடையாது. பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலேயோ அல்லது ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயோ புறஜாதிகளோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுறாருன்னா அவர் விருத்த சேதனத்தை பற்றி பேசுகிறார். அதை பற்றி மட்டும்தான் பேசுறாரு. அது மட்டும்தான் இன்னைக்கு பிரச்சனை. When Paul talks about the law, he is not talking about the entire law. He is talking about a particular section of the law which Jesus has fulfilled. புறஜாதிகள் அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜெருசலேம் கவுன்சில்ல பேதுரும் யாக்கோபும் என்ன செய்றாங்க? தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால பவுல் சொல்றார், அந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் இதையே பிரசங்கித்த பவுல் நியாயப்பிரமாணத்தை தான் பேசி இருக்கிறார் என்பதை மற்ற நிருபங்களை நீங்க படிக்க முடியும். கொலை செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் இவைகளை பற்றி சொன்னதை காட்டிலும் ஆமென் புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பேசப்பட்டிருக்கிறது. பவுலுடைய நிருபங்கள் நிறைய படிச்சு பாருங்க. எல்லாத்திலையும் அவர் எதை பற்றி பேசுகிறார்? தோராவை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா. தோராவை பற்றி பேசுகிறார். ஏன் பேசுகிறார்னா, இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார், இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் சிறிதான அதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்திலையும் நீ மீறி பேசினா பரலோக ராஜ்யத்தில் நீ சிறியவன் எனப்படுவாய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், என்ன அப்படியே நடத்துவார். நான் எதையுமே படிக்க மாட்டேன், எதையுமே தெரிந்து கொள்ள மாட்டேன், அவர் நடத்துகிற மாதிரி நான் நடக்க போகிறேன்னு தயவு செய்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். யூ நீட் டு நோ ஆண்டுடைய கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள். ஆண்டவர் குடும்பங்களை பற்றி பேசுவது, உறவுகளை பற்றி பேசுவது அறிந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு திருமணம்னு எடுத்துக்கோங்களேன். ஆமென். திருமணத்தை குறித்து தேவனுடைய ஆமென் திட்டம் என்ன? தேவனுடைய பிளான் என்ன? வாட் டஸ் தி பைபிள் சே? தோரா என்ன சொல்லுது? ஆதியாகமம் ஆமென் 3ஆம் அதிகாரத்தில் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆமென். ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். இப்ப நியாயப்பிரமாணம் இல்ல வேண்டான்னு சொன்னீங்கன்னா அப்ப அதை மீற போறீங்களா என்ன? ஆமென். திருமணத்துக்கு பின்பு தகப்பனையும் தாயும் விட்டு உன் மனைவியோடு இசைந்திருன்னு அழகா சொல்லுதே, நியாயப்பிரமாணம் தான் அது. தட்ஸ் தி லா ஆஃப் காட். அது வேண்டான்னு சொல்றீங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. இல்லைன்னு சொன்னீங்கன்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதை இல்லைன்னு சொல்றீங்க? எதை இல்லைன்னு சொல்றீங்க? தெளிவுபடுத்தணும். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, I need to know the word of God. I need to walk according to the word of God. சங்கீதம் 119 சொல்லுகிறது போல, ஆண்டவரே உம்முடைய வேதங்கள் ஆமென் என் கால்களுக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபமும். அதை நான் விரும்புகிறேன், அதை நேசிக்கிறேன்னு தாவீது சொல்லுகிறானே. ஆண்டவரை கேட்போம். கிருபை நல்லது. கிருபை எதற்கு தெரியுமா? அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்காகத்தான். ரீட் தி ஹோல் பைபிள். ரீட் தி ஹோல் பைபிள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நான் நம்புறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னன்னா ஆண்டவர் அன்னைக்கு வேதனைப்பட்டார். they know the law. நீதியுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்தாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இன்னைக்கு இந்த மாலை விட நான் சொல்றேன். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அநேகருடைய இருதயம் மந்தமா இருக்கு. இந்த மாதிரி சத்தியங்களை பேசுங்க, ஒன்றும் புரியாது. ஆசீர்வாதத்தை பற்றி பேசுங்க, நல்லா புரியும். அது மட்டும் புரியும். கர்த்தர் கொடுப்பார்னா புரியும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னா புரியும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும்னு பைபிள் சொல்லுதே, இப்படியெல்லாம் பிரமாணம் இருக்குதே, இப்படியெல்லாம் கற்பனைகள் இருக்குதே,
இப்படி பைபிள் சொன்னால் ஒன்றுமே புரியாது. இந்த மாதிரி பிரசங்கங்களை ஜனங்கள் விரும்புறது இல்லை. ஏன்னா எவ்ரிதிங் கூரையை பிச்சுட்டு கீழே விழணும். நான் ஒன்றுமே செய்யக்கூடாது, ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார், இதை செய்ய அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது இல்லை, விருப்பம் இல்லை. நான் இல்லை, அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று. ஹல்லேலூயா. மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று, மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று. காண விருப்பம் இல்லை, கேட்க விருப்பம் இல்லை. அதனால தான் பவுல் கூட ஒரு கட்டத்தில் அவர் சொல்லிடுவார், நீங்கள் பாலையே தான் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆரோக்கியமான உபதேசங்கள் உங்களுக்கு எனக்கு போதிக்க எனக்கு என்ன இல்லை, மெல்கிசேதேக்கை குறித்து நான் உங்களோடு கூட பேசணும்னு ஆசைப்படுறேன்னா உங்களுக்கெல்லாம் புரியாதுன்ட்டார் பவுல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு இந்த மாலை வேளை என்னோடு கூட அமர்ந்து, குறிப்பாக இந்த குவாரண்டைன் பீரியடில் தினம் நைட்டு அமர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்க பாருங்க, நீங்களாம் பாக்கியவான்கள். God has opened our eyes to see the depths of His word. நாமளும் கற்றுக்கொள்வோம், நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம், நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு கற்றுக் கொடுப்போம். நமக்கு we need the whole Bible. We need the whole Bible. இயேசு நிறைவேற்ற வேண்டியது அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். நான் செய்ய வேண்டியதை நான் என்ன செய்யணும், செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். ஆமென். அடுத்த வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றா ஒவ்வொரு படியாக பில்ட் பண்ணிட்டு வரார். ஒன்று, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். ரெண்டாவது, நியாயப்பிரமாணம் நிலைத்திருக்க போகுது, அதனுடைய ஒரு உறுப்பு கூட என்ன செய்ய போறதில்லை, மாற போறதில்லை. மூன்றாவது, இதன்படி என்ன செஞ்சாகணும், நீங்க நடந்துதான் ஆகணும். ஆமென். இதை போதித்து தான் ஆகணும். நாலாவது சொல்றாரு, இதை போதிக்கிறாங்களே பரிசேயர்கள் சதுசேயர்கள், இவர்களுடைய நீதியிலும் உங்க நீதி என்னவா இருக்கணும், அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றார், இட் should exceed the righteousness of scribes and the Pharisees அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசேயர்கள் அவங்க தங்களை நீதிமான்கள் என்று எப்படி காண்பித்து கொண்டார்கள், அதாவது during the time of Jesus Christ, இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் நீதிமான்கள் என்று அவர்கள் எப்படி காண்பித்து கொண்டார்கள். நான் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றினதுனால இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தப்பராக நினச்சிக்கிறோம். என்னன்னா, அவங்களுடைய நீதி எதனால அப்படின்னா, அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அப்படியே பின்பற்றுகிறதுனால அவர்கள் நீதிமான்கள் என்று நினைத்து கொண்டார்கள். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தில் இல்லாத மேன்மேட் லாஸ், இவர்களே உருவாக்கி கொண்ட சட்டதிட்டங்களை பின்பற்றி மற்றவர்களை பார்க்கிலும் தங்களை யோக்கியம் என்று என்ன செய்தாங்க, நினைத்து கொண்டாங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு நான் பேசுகிறேன். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய நீதியிலையும் உங்க நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது அதுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறதுனால அவருடைய நீதி பெரிய நீதி அல்ல. தங்களுடைய சொந்த, நான் ஏற்கனவே சொன்னேன், வாஷிங், கழுவுதல், சுத்திகரித்தல் அப்படின்ற விஷயத்தில் பல செக்ஷன்ஸ் இருக்கு, நியாயப்பிரமாணத்தில் கிடையாது. அதே மாதிரி தசம பாகம் கொடுக்கறதுல பல விஷயங்களை வச்சுருந்தாங்க. ஓர்த்தலாமிலும் சீரகத்தில் கூட தசம கொடுத்தாங்க. அதாவது அவங்க நம்ம கிச்சனில் பாத்திரம் வழக்கும் பொழுது அதில் ஒரு கடுகு விழுந்து அந்த சிங்க் வழியில் கீழே போய் வெளியில் கார்டனில் போய் ஒரு கடுகு விழுந்து அது முளைச்சி அது ஒரு செடியாக மாறி வளர்ந்து அந்த செடி ஒரு கடுகு விளைச்சலை கொடுத்ததுன்னு வைங்களேன், அதில் கூட தசம பாகம் கொடுக்கணுன்ற வலியுறுத்துறவன் யார்? அவன். ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லலை, நியாயப்பிரமாணத்தில் எங்கேயுமே அப்படி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷபாத்தை குறித்த சில விஷயங்கள், ஷபாத்தில் பல விஷயங்களை இவன் உள்ளே கொண்டு வந்தான். ஆமென். பல விஷயங்கள் நியாயப்பிரமாணத்திலே இல்லாத விஷயங்களை சபாத்துக்குள்ளே கொண்டு வந்து நுழைச்சி ஜனங்களை வேதனைப்படுத்தினாங்க. ஆமென். அதை பற்றி சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சு மேன்மேட் லாஸ்,
செய்து அம்மேன் அதை பின்பற்றி நீ என்ன செய்யற, மற்றவங்களை காட்டிலும் உன்னை நீதிமான் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காப்பு நாடாக்களை நீளமாக்கினார்கள் அப்படின்னு நீங்கள் பைபிளில் வாசிப்பீங்க. தலீத் இருக்கு இல்லையா, அவங்க போட்டிருக்கிற தலீத்தில் இருக்கிற அந்த குஞ்சங்கள், அந்த தலீத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஜீத் ரொம்ப நீளமாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது 1ஆம் நூற்றாண்டு அந்த பரிசேயர்களுடைய அந்த வாழ்க்கை முறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அதாவது அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த தலீத்தை பின்னாடி 4 பேர் இழுத்துட்டு வருவாங்களாம். நீங்கள் இந்த கல்யாணத்தில் பொண்ணு நடந்து வரும்போது அது போட்டிருக்கிற அந்த 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 ரீத்தை பின்னாடி அந்த ஃப்ளவர் கேர்ள்ஸோ யாரோ ஒருத்தவங்க ஒரு 4 பேர் இழுத்துட்டு வருவாங்க தெரியுமா, ஒரு 10 அடிக்கு. அது மாதிரி இவங்க போட்டிருக்கிற அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் போட்டிருந்த தலீத், அந்த ஜெப வஸ்திரம் அவ்வளோ நீளமாக இருக்குமா, 2 பேர் பின்னாடி தூக்கிட்டு வருவாங்களாம். இதுதான் அவங்க நீதி. இதை நியாயப்பிரமாணம் சொல்லிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஃபைலாக்ட்ரிஸ் காப்பு நாடாக்களை அகலமாக்கினார்கள். அதாவது உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா அந்த இதை சுற்றி இருப்பாங்க, ஃபைலாக்ட்ரிஸ் என்று சொல்லுவாங்க. அதை வந்து டிஃப்லின் அப்படின்னு சொல்லப்படும். அதை ரொம்ப அகலமாக வச்சுருப்பாங்களாம். இன்றைக்கும் அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. நமக்கு டிஃப்லின் கிடையாது, ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பைபிளாக கையில் வச்சுக்கிருப்பாங்க. படிக்கவே மாட்டாங்க, ஆனால் பெரிய பைபிளாக தூக்கி ரோட்டில் தூக்கிட்டு போவாங்க. பார்த்தா அவங்க பரிசுத்தவான் போகிற மாதிரி தெரியும். தயவு செய்து சில டினாமினேஷன்ஸ் எல்லாம் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்காங்க, அதை பற்றி நான் பேசலை. ஆனால் வெளி தோற்றத்துக்கு தங்களை பரிசுத்தவான்களாக காண்பிக்கிற பரிசேயர்களை தேவன் அன்றைக்கு எதிர்த்தார். பட் அவர்களுடைய நீதியிலையும் அல்லது அவர்கள் நீதி என்கிற சொல்லுகிற விஷயத்தை விட நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற நீதி நியாயப்பிரமாணம் போதிக்கிற நீதி. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, நியாயப்பிரமாணத்தில் என்ன உண்டு? ரைச்சஸ்னஸ் உண்டு, நீதி உண்டு. அதை நீங்க போதிக்கல. அதை நீங்க போதிக்கல. இதை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸை பற்றி நம்ம பார்க்க போறோம். பட் மேபி ஆன் மண்டே we will see நியாயப்பிரமாணம் போதிக்கிற நீதி என்ன. நீதி இருக்கா, ஜஸ்டிஸ் இருக்கா, இரக்கம் இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதில் குறிப்பாக நான் கற்றுக் கொடுக்க போற விஷயம் என்னன்னா, கண்ணுக்கு கண்ணு அப்படின்னா என்ன, பல்லுக்கு பல்லுன்னா என்ன. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தவறாக நினச்சிட்டு இருக்கோம், நியாயப்பிரமாணம் அப்படின்னா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தோன்னா அதெல்லாம் மாற்றிட்டாரு. பார்ப்போமே, கண்ணுக்கு கண்ணா என்னன்னு பார்ப்போம், பல்லுக்கு பல்லுன்னா என்னன்னு பார்ப்போம். அப்படி ஒரு உண்மையிலே விஷயம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. What Jesus really preached, what really preached, what is the relationship between the Torah and Jesus Christ. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கு தெரியல. உங்களுடைய நீதி வேதம் முழுசில் இருக்கு. உங்களுடைய நீதியை நான் பின்பற்றணும், உங்களுடைய நீதியை நான் பின்பற்றணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய நீதியின் கிரியைகளை நான் செய்கிறதுனால நீதிமான் ஆக முடியாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது வேத வசனத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள், உதாரணத்திற்கு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பது, ஆமென், கொலை செய்யாதிருப்பது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது, 10 கற்பனைகள் மட்டுமில்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி நடத்தணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி அடிமைகளை நடத்துவது, ஏழைகள் திக்கற்றவர்களை எப்படி நடத்துவது, தசமபாகம், அப்படி பல விஷயங்கள் இருக்கு. இவைகளை இந்த நீதிகளை நான் செய்யறதுனால நான் நீதிமான் ஆக முடியாது. என் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால, அவருடைய ரத்தம் என்னை கழுவி அவர் என்னை நீதிமான ஆக்கினதுனால இந்த நீதியின் கிரியைகளை நான் செய்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நியாயப்பிரமாணம் என்னை நீதிமான் ஆக்குறதில்ல, ஏசப்பாட கிருபை தான் என்னை நீதிமான் ஆக்கினது. ஆனால் நான் நீதிமான ஆனதுனால என் தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருப்பதற்காக நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின் கிரியைகளை நான் செஞ்சு தான் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஃபுல்ஃபில் பண்ண விஷயத்தினால நான் நீதிமான் ஆகிறேன். அவர் என்னை இலவசமாக நீதிமான் ஆக்கினதுனால நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின் கிரியைகளை நான் செய்கிறேன். மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன்
யாக்கோபு நிருபத்தை சந்தேகப்பட்டார். அவர்னால யாக்கோபு நிருபத்தை ஏற்றுக்கிடவே முடியல. ஏன் தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்றார். யாரு? யாக்கோபு. விசுவாசத்தோடு கிரியையும் இணைக்கிறார் யாக்கோபு. மார்ட்டின் லூத்தர்னால அது எதிர்பார்க்க முடியல. எஸ், மார்ட்டின் லூத்தர் he believed in justification. இலவசமாய் அவருடைய கிருபையினால் நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோன்றது அவர் நம்பினவர். யாக்கோபு நிருபத்தை அவரால் ஏற்றுக்கிடவே முடியல. என்னன்னா, யாக்கோபு அது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யாக்கோபு, அவருடைய சகோதரனாக யாக்கோபு எதை இணைக்கிறார்? கிரியை இணைக்கிறார். கிரியை கண்டிப்பா வேணுங்கிறார். இதை மார்ட்டின் லூத்தர்னால சாவர வரைக்கும் ஏற்றுக்கிட முடியல. அவர் ஏற்றுக்கிடாட்டி என்ன? யாக்கோபு அவர் இல்லை, ஆனால் யாக்கோபு நிறுவனம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தோராவினுடைய நீதியின் கிரியைகளை நாம் இன்றைக்கும் பின்பற்றித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதை போதிச்சு தான் ஆகணும். ஆமென். இயேசுவும் அதைத்தான் போதிச்சார். எப்படி அவர் போதிச்சார்ன்றதை நம்ம திங்கட்கிழமை பார்க்க போகிறோம். அதான் பியூட்டியே. How did he preach that? What was the difference between the preachings of Pharisees and the way Jesus taught the Torah? பரிசேயர்களும் வேதபாரகர்களும் கற்றுக் கொடுத்ததற்கும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததற்கு என்ன வித்தியாசம் உண்டு? இதை நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாய் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பைபிளை படிங்க, முழுசா படிங்க. குறிப்பாக ஆதியாம், யாத்திரம், லேவிராம், என்னாகும், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை நல்லா படிங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியுமோ அதை கற்றுக்குங்க. பலிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். மற்றபடி இருக்கக்கூடிய நீதியின் கிரியைகள் என்னெல்லாம்ன்றதை அண்டர்லைன் பண்ணுங்க, பாருங்க, படிங்க, கற்றுக்கொள்ளுங்க, அதன்படி நடங்க. ஆமென். அதன்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். நிச்சயமே மாற்றத்தை கொண்டு வர முடியும். I know Christian life is tough. It's hard. We have a law. We have a king. We have a kingdom. Amen. அவர் வர்ற வரைக்கும் இந்த பூமியில் கடினமான நாட்கள் தான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாளை மாலையில் நம்ம என்னோட எல்லாரும் இணைஞ்சு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸை நம்ம நினைவு கூற போகிறோம். We are not going to celebrate. We don't have to celebrate. பட் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பிகாஸ் டுமாரோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டே ஃபார் ஜூஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ். அதனால் நாளைக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்க ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸை. நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கிறேன், பட் அகெயின் புதிதாக நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறதுனால நம்ம அதை பற்றி கற்றுக்கொள்வோம். ஷபாத்தில் என்னோட கூட இணைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாக ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் தோரா என்கிற தலைப்பில் நாங்கள் பேசினோம். நீர் எப்படி அதை நிறைவேற்றினீர்? தோராவை குறித்து நீர் என்ன சொன்னீர்? ஆண்டவரே, அது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கா? நாங்கள் அதை கடைப்பிடிக்கணுமா வேண்டாமா என்பதை குறித்து இன்றைக்கி நாங்கள் சுருக்கமாக பார்த்துருக்கோம். இன்னும் நான் ஆண்டவரே வருகிற நாட்களில் எப்படி நீர் அதை பிரசங்கித்தீர்? ஆமென். உம்முடைய பார்வை என்னன்றதை நாங்கள் இன்னும் ஆழமாக தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை புரிந்து கொள்றதுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும். மகிமையும் கனத்தையும் துதியும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஷலோம், ஷலோம். என்னோடு கூட இணைந்த ஒவ்வொருவருக்காக